அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆன்மீக பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு வரியை எழுதினால் போதும், குடும்ப கஷ்டத்திற்கு தீர்வு தர குலதெய்வமே நேரில் இறங்கி நம்முடன் துணைக்கு வரும். என்ன பரிகாரம், இது எல்லாத்தையும் முழுசாக தெரிவதற்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிக்கிக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயம் திக்கு தெரியாமல் எக்கச்சக்கமான பிரச்சனை சிக்கி தவிப்போம். எந்த பிரச்சனைக்கு எந்த முடிவு எடுப்பதுன்னு என்று தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்கும். திக்கு தெரியாதவருக்கு தெய்வம்தானே துணை. அதிலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய குலதெய்வத்தை மனதில் நினைத்து இந்த ஒரு வரியை எழுதினால் போதும், பிரச்சனைகளுக்கும் குழப்பத்திற்கும் ஒரு தீர்வு தர அந்த குலதெய்வம் உங்களுடன் துணையாக வந்து நிற்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம்தான் என்ன, ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு இந்த பரிகாரத்தை யோசிக்காமல் செய்துவிடுங்கள். கண் முன்னே குலதெய்வம் மனித ரூபத்தில் வந்து நிற்கும். முதலில் பூஜை அறை, வீடு எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விடுங்கள். குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு முன்பு மண்ணகலில் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து விடுங்கள். வாசனை நிறைந்த சாம்பிராணி தூபம் போட்டு கொள்ளுங்கள். புதியதாக நோட்டு புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். நீல நிற பேனாவில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். எத்தனை முறை எழுதுவீங்களோ அது உங்களுடைய விருப்பம். உதாரணத்திற்கு, மாரியம்மன் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ஓம் மாரியம்மன் துணை என்று எழுத வேண்டும். முனீஸ்வரர் என்றால் ஓம் முனீஸ்வரரே துணை என்று எழுத வேண்டும். இப்படி அந்த நோட்டு புத்தகத்தில் தினமும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை எழுதி அவரே துணை என்று கூப்பிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தர, குழப்பங்களுக்கும் முடிவு காலம் பிறக்க அந்த குலதெய்வம் ஒரு வழியை காட்டி கொடுக்கும். தினமும் காலையில் நேரமில்லை என்றால் மாலை நேரத்தில் எழுதுங்கள். மாலை நேரத்தில் நேரமில்லை என்றால் காலையில் எழுதுங்கள். குறைந்தது 11 முறை எழுதினாலும் தவறு கிடையாது. அந்த நோட்டு புத்தகம் முழுக்க தினமும் குலதெய்வத்தை துணைக்கு அழைத்து இந்த ஒரு வரியை எழுதிவிடுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு எப்போது நீங்கள் போறீங்களோ அப்போது அந்த நோட்டு புத்தகத்தை கொண்டு போய் குலதெய்வத்தின் கோவிலில் வைத்துவிட்டு வர வேண்டும். அவ்வளவுதான். தீராத பிரச்சனைக்கும் தீர்வு தர இந்த பரிகாரத்தை செய்யலாம். குடும்பம் எந்த குழப்பத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. குடும்பம் நிறைவான சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். துணையாக குலதெய்வத்தை அழைத்து வீட்டில் அமர வைக்க வேண்டும் என்றும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குடும்பம் சுபிட்சம் பெறும். குடும்பத்திற்கு எதிர்பாராத ஆபத்துகளை வரவிடாமல் அந்த குலதெய்வம் காக்கும். குலதெய்வத்தின் நாமத்தை எழுதுவதில் எவ்வளவு அற்புதம் சக்தி உள்ளது என்பதை பரிகாரத்தை செய்பவர்கள் மட்டும்தான் உணர முடியும். நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம்.